ரெடின்னு சொன்னா விழுந்துட்டா அவ்வளவுதான். சரி நீ ஒரு கிளாஸ் ஊத்து. கிளாஸ் இல்லடா, பாட்டிலோட எடுத்துட்டு போய் குடிப்போம். சரி நான் வரட்டா? பயலுக்கு நல்ல போதை ஏறி போயிடுச்சு. பரிசை கூட மறந்துட்டு போறேன். பரிசு இருக்கிற கணத்தை பார்த்தா 1000 ரூபாய்க்கு மேல தேடி போல இருக்கு. முதல்ல நில்றா. ஓடாத நில்றா. பாஞ்சாலி பாஞ்சாலி என்ன காப்பாத்து. கொண்டாட்டி ஏட்டா கூப்பிடுற பாவி நீயா? பாத்திரம் மண்டா எல்லாத்தையும் மறைச்சு வை. இந்த மாதிரி கடன் கேட்கற வேலையெல்லாம் ஆபீஸோட வச்சுக்க, வீட்டு வரைக்கும் வராத. கடன் கேட்க வரல சார். கடன் கேட்க வரல சார். வரலையா? முத வாட்டி சும்மா வந்திருக்கியா? இப்படி வா இப்படி வா இப்படி வா. என்ன விஷயம்? ரெண்டு ஒருத்தன் நல்ல படிச்சவன் உங்க பேங்க்ல வேலை கொடுத்தா நல்லா இருக்கும். அட பாவி, உடனடியா ஒரு அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டியதானே? எப்படியும் வேலை கிடைக்க போறது இல்ல. முண்டா எத்தனை பேர் வேலை கிடைக்காம கியூல நிக்கிறான் தெரியுமில்ல உனக்கு? சரி சார். இந்தா புது பொண்டாட்டி மாதிரி கோச்சிட்டு போறியே, உட்கார். காஃபியா? டீ இல்லையா? ஐஸ்கிரீமு? மொத்தத்துல பாலே கிடையாது. ஒரு உபச்சாரத்துக்கு கேட்டா அவ்வளவுதான். அது சரி, உன் தொழில் எல்லாம் எப்படி இருக்கு? பத்திரிக்கை வேலை பாக்குறேன். மூளைக்கு வேலை கொடுக்கற வேலை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, பத்திரிக்கை பிடிச்சிருக்கா? நீ என்னப்பா பொறுப்பு இல்லாத பையனா இருக்க? ஒன்னும் அடிக்கடி கடன் கேட்க வர்ற. 10 குறைக்கு ஃப்ரெண்டுக்கு வேலை வேணும்னு வேற வரிய. ஆமா, உன் சொந்த ஊர் இது? தஞ்சாவூர் பக்கம். எந்த பக்கம்? இடது பக்கமா வலது பக்கமா? அதான் காட்டு மன்னார்குடி. காட்டு மன்னார்குடியில பிறந்தவனா நீ? ஆமா, உன்னை பெத்தவன் யாரு? சரவணமூர்த்தி. சரவணமூர்த்தி பிள்ளையா நீ? அட பாவி அட பாவி, அந்த சரவணமூர்த்தி இருக்கானே எனக்கு ரொம்ப தோஸ்து. அவனை நாங்கெல்லாம் கிளிமுக்கான்னு தான் கூப்பிடுவோம். நாங்க வீட்டுல அப்பா தான் கூப்பிடுவோம். உங்க அப்பா நீ அப்பா நான் கூப்பிடுவேன். இது ரொம்ப புதுசு ரொம்ப புதுசு. அட பாவி ரொம்ப கிட்ட வந்துட்டேன். ஆமா, உனக்கு எத்தனை குழந்தைங்க? 2. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓஹோ, இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா. அப்போ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? முந்தானி கொஞ்சம் எடுத்து விடு. அப்போ நான் ஏதாவது பொண்ண சொன்னா உடனே பண்ணிக்குவியா? பண்ணிக்கிறேன் சார். பொண்ணியாரு சார்? தப்பா நினைக்காதீங்க சார். சிச்சே, இதுல என்ன தப்பு இருக்கு? வயசு கோளாறு, வாலிப துடிப்பு. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு ஏதாவது கற்பனை பண்ணி வச்சிருக்கியா? சார், நான் கல்யாணம் பண்ற பொண்ணு நல்ல அழகா சிகப்பா இருக்கணும் சார். கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, வைரமா அழகா இருக்கணும் சார். குள்ள மாதிரிலாம் தப்பு இல்ல, ஸ்லிம்மா ஒல்லியா அழகா இருக்கணும் சார். குண்டா இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பொண்ணியா சார்? மொத்தத்துல பொண்ணு வேணும்ன்ற கேட்டியாடி? என் சம்சாரம். வணக்கங்க. வணக்கம். தெரியல இவன யாருங்க? அடியே, நம்ம காட்டு மன்னார்குடி, நம்ம வீட்டுக்கு ஏத்த வீடு, கிளிமுக்க பையன். உங்க அப்பன் பேரை சொல்லண்டா? சரவணமூர்த்திங்க. ஓஹோ, அப்படியா? அப்பா மாதிரியே இருக்காரு. மீசை பாரு, அம்மா மாதிரியே இருப்பான். என்ன சொல்றீங்க? எடுத்ததுக்கு அப்புறம். தம்பி, இப்படியே இரு, இந்த வர. சரி. டேய், என்ன பையன் எப்படி? ஏன் கேக்குறீங்க? இவனையே நம்ம பொண்ணு கட்டி வச்சுட்டா? நல்ல யோசனைங்க. ஏன்பா வாய் வலிக்குதா? கையால குடுக்குற? ஆமா சார். இல்ல சார், நாளைக்கு பாக்குறேன் சார் உங்களை. இப்படியே பஸ் ஏற போறியா? பத்திரம். ஆமா சார். என்ன மரியாதை பாத்தீங்களா? அந்த காலத்துல மகாராஜா தர்பார்ல இப்படித்தான் திரும்பியே பார்க்காம போயிட்டே இருப்பானுங்க. அதே மாதிரி போறான் பையன். ஏங்க, நாமளே பேசி முடிவு பண்ணிட்டா அவங்க அப்பா அம்மா சம்மதம் கேட்க வேண்டாமா? உனக்கு தெரியாதா? 2 வருஷமா அவங்க அப்பா அம்மாவுக்கு இவ தவசம் பண்றான். அப்படியா? இனிமே அந்த பையனுக்கு அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் நாம தான். பொம்பளைதான் வெக்கப்படும். இங்க கவனிச்சியா? பொம்பளைய பார்த்து ஆம்பளை நெளியறான். விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல? புரியலையே. இது புரியல? நீங்க தான் சொல்லுங்களேன். எனக்கு புரிஞ்சா ஒன்னையே கேட்கிறேன். புரியலையா? ஒன்னதான் அந்த பிள்ளைக்கு முடிக்கலான்னு இருக்கிறோம். கை நிறைய சம்பாதிக்குது, கண்ணுக்கு லட்சணமாவும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஒன்ன அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் அபிப்பிராயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு பெரிய கடமை செஞ்சு முடிச்சோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கும்.
பேசாம இருந்தா எப்படிம்மா? பேச. போங்கம்மா. என்னடி சொல்றா? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறா. பையனுக்கு தான் அவசரம்னு நினைச்சேன். சரி சரி, சீக்கிரம் பஞ்சாங்கத்தோட இப்ப பஞ்சாங்கத்தோட. நீங்க ஏங்க அவசரப்படுறீங்க? ஓடுல அவசரமா, உள்ள வாடி. அன்னைக்கு பொண்ணை பார்த்து பையன் நெளிஞ்சான், இன்னைக்கு பையனை பார்த்து பொண்ணு நெளியுது. விஷயம் என்னன்னு தெரியுதா? என்ன சார் விஷயம்? இது புரியல. புரியலையே. இது புரியல. நீங்க தான் சொல்லுங்களேன். சகோதர வாழ்ச்சி அப்படின்னா அண்ணன் தங்கச்சி. மிஸ்டர், எவ்வளவு நேரம் சார்? ஜெயா, நான் போயிட்டு வரேன். இத பாருங்க, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள். போன் பண்ணாரு, நான் போகணும். துணைக்கு வேலைக்காரன் அனுப்புனீங்கன்னா. என்ன ஜெயா அப்படி பேசுற? உங்க அப்பாவுக்கு பிறந்த நாள்னா நான் வர வேண்டாமா? நீ மட்டும் எதுக்கு தனியா போகணும்? இல்ல, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே. குத்தி காட்டுறிய? கரெக்டா 3 மணிக்கெல்லாம் நான் வந்துடுவேன். ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. ஓகே? இந்த மாத்திரை தினம் 3 வேளை சாப்பிட்ட தம்பி. 2 நாள் கழிச்சு வந்துப்பேன். சரிங்க. அப்பாடா. வேற யாரும் இல்லையே? இல்ல சார். அப்படியே யாராவது வந்தா நீயே பாத்துரு. இன்னைக்கு என் ஒய்ஃபோட நான் வெளியூருக்கு போறேன். நாளைக்கு தான் வருவேன். ஓகே? டாக்டர்யா, காப்பாத்துக்கியா? என்னப்பா என்னாச்சு? பால் போய் லாரில அடிபட்டாயா? My goodness. உள்ள மன்னிக்கவும், உங்க அனுமதி இல்லாம புறப்பட்டுட்டேன். வழக்கம் போல காத்திருந்தேன். வழக்கம் போலதான் நீங்களும் லேட்டா வருவீங்க. வீட்டு மாப்பிள்ளைங்கிற முறையில எங்க அப்பா உங்களுக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் அவரோட ஒரே மகன். அதனால அவரோட பிறந்த நாளைக்கு போக வேண்டியது என் கடமை. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மரணப்படுக்கையில இருந்து உங்களை பார்க்கணும்னு துடிச்சாலும் ராத்திரி 11 மணிக்கு மேலதான் உங்களால வர முடியும். வாஜயா, உங்க அப்பாவுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லிட்டியா? எதுக்கு? ஆபீஸ்ல சார் சார் கூப்பிடுறீங்க, வீட்டுல வந்தா அப்பா அப்பான்னு கூப்பிடுறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்க. அதை விட ஆச்சரியம் இன்னொன்னு இருக்கு மோகன். உண்மையிலேயே அவங்க என்ன பெத்த அப்பா அம்மா இல்ல, அனாதே கிடந்த என்ன எடுத்து வளர்த்தாங்க அந்த பெரியவங்க. அவங்க பெத்த பொண்ணாவே நினைச்ச என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. உண்மையாவா? எனக்கு அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. இது அவங்க கிட்ட கேட்டுறாதீங்க, அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் அனாதைன்னு தெரிஞ்சா எங்க எனக்கு கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா உங்ககிட்ட நான் இதை மறைக்க விரும்பல. எங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்போ அவங்க 2 பேருமே இல்லையே. ஆக நீயும் நானும் ஒரே லிஸ்ட். Come in. யார் நீங்க? என்ன வேணும்? குட் ஈவினிங். நீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும்.
நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கடனை தவிர எது கேட்டாலும் ஓகே. தைரியமா கேளுங்க. என்ன? இல்ல, வீட்டுல போர் அடிச்சது, அதுதான் உங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா? நீங்க ஒண்ணு சாரி. வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க. கொஞ்சம் 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 இருங்க.